ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಆತನೇ. ನಾವು ಹೊಗಳುವ ದೇವರು, ಸ್ತುತಿ ಮಾಡುವ ದೇವರು, ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುವ ದೇವರು, ನಾವು ಕೊಂಡಾಡುವ ದೇವರು. ಕಾರಣವೇನೆಂದರೆ நம்மை அனைவரையும் விடுவித்திருக்கிறார். ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನು ಹೇಳಿ ನೋಡಿ, ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಕರೆದು ನೋಡಿ, ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಳಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ಸೌಖ್ಯಪಡಿಸುವರು. கரங்களை தட்டி தேவரீர் ஆவியானவரே வாரும், எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்மை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்தணும். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் இப்பொழுது நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை இல்லை என்றால் என்ன இல்லை, நமக்கு சீயோன் ராஜ்யம் கிடைக்காது. இந்த உலகத்தில் நீ பட வேண்டிய பாடெல்லாம் பட்டாதான் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ, ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோ ஆண்டவர் சமூகத்தில் போய் சுலபமாக நுழையலாம். அல்லேலூயா. ಕುಟುಂಬವನ್ನು ಬೇಲಿಯಾಕಿ ದಿನವೂ ಕಾಯುತ್ತಿರುವೆ. ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಬೇಲಿಯಾಕಿ ದಿನವೂ ಕಾಯುತ್ತಿರುವೆ. ಇನ್ನೊಂದು ಸಲ ನನ್ನ ದೇಶವನ್ನು ಬೇಲಿಯಾಕಿ ದಿನವೂ ಕಾಯುತ್ತಿರುವೆ. ಯೆಹೋವಾ ಶಮ್ಮಾ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮಾ, ಯೇಸು ರಾಜಾ, ಯೇಸು ರಾಜಾ. ಯೆಹೋವಾ ಶಮ್ಮಾ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮಾ, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮಾ, ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವವನೇ. ಆಹಾ ಲಾ 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 la 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 lola orida la moshalaba. Hallelujah, 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 hallelujah. ನೋಡಿಯಲ್ಲೋ ನಾ ನೀ ನನ್ನ ಯೇಸು, ನೀ ನನ್ನ ಯೇಸು, ನೀ ನನ್ನ ಜೀವಿತವೇ, ನೀ ನನ್ನ ಎಲ್ಲವೂ, ನೀ ನನ್ನ ರಕ್ಷಕರೇ, ನೀ ನನ್ನ ರಕ್ಷಕರೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಲಾ 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 ಲಾ. Praise the Lord. Let us pray. Our most gracious Heavenly Father, Lord, we come into your presence, Father. Thank you for keeping us safe and sound to the past days, Lord Jesus. As we all gathered in your presence, Father, Lord, to worship you, to glorify your name, Lord Jesus. Bless us, Lord. Let your Holy Spirit fill each and everybody who's watching this, Father, Lord. Lord Jesus, guide us from the beginning to the end, Lord Jesus. We submit our lives into you. Come with us, Lord Jesus, and be with us, Lord. Let your presence fill this area, Lord Jesus. Father God, I submit each and everyone into your hand, Lord Jesus. In Jesus' most precious name I pray. Amen. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒன்றாக கூட்டி அவரை துதிக்க கொடுத்த இந்த கிருபைக்காய் கோடான கோடி நன்றி. இந்த நாளிலும் கூட அநேகர் பலவித பிரச்சனைகள்னால, துக்கங்கள்னால, சொல்ல முடியாத பிரச்சனைகள்னால இருப்பீர்கள். கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் நம்மளை எந்த தீங்குக்கும் நேரிடாமல் பாதுகாத்து கொள்வார். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கர்த்தர் நம்மளை அப்படியே நடத்துவார்.
அவரை சார்ந்திருப்போம், அவர் நம்மளை பாதுகாப்பார். இப்பொழுது அவர் தோள்களின் மேல் நாம் சார்ந்திருப்பதால் என்ற பாடலை பாடி கர்த்தரை துதிக்கலாம். உன்னதமானவரே, உயர் மறைவினில் இருக்கின்றவர். உன்னதமானவரே, உயர் மறைவினில் இருக்கின்றவர். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆனந்தம் ஆனந்தமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆனந்தம் ஆனந்தமே. உன்னதமானவரே, உயர் மறைவினில் இருக்கின்றவர். உன்னதமானவரே, உயர் மறைவினில் இருக்கின்றவர். நீரெந்தன் அடைக்கலமே, நீரே எந்தன் கோட்டையுமே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன். நீரெந்தன் அடைக்கலமே, நீரே எந்தன் கோட்டையுமே. நீரெந்தன் அடைக்கலமே, நீரே எந்தன் கோட்டையுமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உன்னதமானவரே, உயர் மறைவினில் இருக்கின்றவர். உன்னதமானவரே, உயர் மறைவினில் இருக்கின்றவர். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆனந்தம் ஆனந்தமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆனந்தம் ஆனந்தமே. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீரே தேவன், அஞ்சிடேன். வழிகளில் என்னை காக்க உந்தன் தூதரை அனுப்பிடுவீர், கண்மணி போல காக்கின்றீர். நிழலில் தங்குவான் ஆனந்தம் ஆனந்தமே. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ. ಹೌದು, ನಮ್ಮ ದೇವರ ಹೊರತು ನಮಗೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. ಈ ಹಾಡನ್ನು ನನ್ನ ಜೊತೆ ಸೇರಿ ಆಡಿರಿ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ಹಾಲೆಲೂಯಾ, 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 ಹಾಲೆಲೂಯಾ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ.
ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎಂದಿಗೂ ಕೈ ಬಿಡಲ್ಲ. ನಾವು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿರುವ ದೇವರು ಯಾವ ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದರೂ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. ನಾನು ನಂಬಿದಾತನೇ, ನೀನೇ ನಂಬಿಗಸ್ತನೇ, ನಂಬಿಕೆಯ ಹುಟ್ಟಿಸಿ ಪೂರೈಸುವಾತನೇ. ನಾನು ನಂಬಿದಾತನೇ, ನೀನೇ ನಂಬಿಗಸ್ತನೇ, ನಂಬಿಕೆಯ ಹುಟ್ಟಿಸಿ ಪೂರೈಸುವಾತನೇ, ಪೂರೈಸುವಾತನೇ. ಹಾಲೆಲೂಯಾ, ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ಓ ಕೃಪಾಪೂರ್ಣನೇ, ಮನ ಮರಗುವ ಆತನೇ, ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ, ಇಮ್ಮಾನುವೇಲನೇ, ಯಾವಾಗೂ ನಮ್ಮ ಜೊತೆ ಇರುವ ದೇವರು. ಆಮೆನ್. ಎಂದೆಂದಿಗೂ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ. ಓ ಕೃಪಾಪೂರ್ಣನೇ, ಮನ ಮರಗುವಾತನೇ, ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ, ಇಮ್ಮಾನುವೇಲನೇ. ಓ ಕೃಪಾಪೂರ್ಣನೇ, ಮನ ಮರಗುವಾತನೇ, ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ, ಇಮ್ಮಾನುವೇಲನೇ, ಇಮ್ಮಾನುವೇಲನೇ. ಹಾಲೆಲೂಯಾ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿತ್ಯ ಪ್ರೇಮದಿ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ, ತಾಯಿಗಿಂತ ಶ್ರೇಷ್ಠ ಪ್ರೀತಿಯು, ಈ ಲೋಕಗಿಂತ ಶ್ರೇಷ್ಠ ಪ್ರೀತಿಯು. ಹೌದು, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರ ಪ್ರೀತಿಗಿಂತ ದೇವರ ಪ್ರೀತಿಯೇ ನಿತ್ಯವಾದ ಪ್ರೀತಿ. ನಾವು ಎಂದೆಂದಿಗೂ ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ಆಮೇನ್. ಈ ಹಾಡನ್ನು ನನ್ನ ಜೊತೆ ಸೇರಿ ಹಾಡಿರಿ. ನಿತ್ಯ ಪ್ರೇಮದಿ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ, ನಿತ್ಯ ಪ್ರೇಮದಿ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ, ತಾಯಿಗೆಂತ ಶ್ರೇಷ್ಠ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೋ, ಈ ಲೋಕಗೆಂತ ಶ್ರೇಷ್ಠ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೋ. ನಿತ್ಯ ಪ್ರೇಮದಿ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ, ನಿತ್ಯ ಪ್ರೇಮದಿ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ, ತಾಯಿಗೆಂತ ಶ್ರೇಷ್ಠ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೋ, ಈ ಲೋಕಗೆಂತ ಶ್ರೇಷ್ಠ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೋ.
ಎಂದಿಗೂ ನಾ ಮರೆಯಲಾರೆನು, ನಿತ್ಯವೂ ನಿನ್ನೊಂದಿಗೆ ಜೀವಿಸುವೆ. ಹೌದು, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುವ ಈ ಲೈಫ್ ಸ್ವಲ್ಪ ದಿನವೇ, ಆದರೆ ದೇವರ ಜೊತೆ ಜೀವಿಸುವುದು ನಿತ್ಯ ಕಾಲವು. ಆಮೆನ್. ನಿನ್ನನ್ನು ಎಂದಿಗೂ ನಾ ಮರೆಯಲಾರೆನು, ನಿನ್ನನ್ನು ಎಂದಿಗೂ ನಾ ಮರೆಯಲಾರೆನು, ನಿತ್ಯ ನಿನ್ನೊಂದಿಗೆ ಜೀವಿಸುವೆ, ಸತ್ಯ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸುವೆ, ನಿತ್ಯವು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಜೀವಿಸುವೆ, ಸತ್ಯ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸುವೆ. ನಿತ್ಯ ಪ್ರೇಮದಿ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ, ನಿತ್ಯ ಪ್ರೇಮದಿ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ, ತಾಯಿಗಿಂತ ಶ್ರೇಷ್ಠ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೋ, ಈ ಲೋಕಗಿಂತ ಶ್ರೇಷ್ಠ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೋ. ನಿತ್ಯ ರಕ್ಷಕನೇ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದೆ. ಹೌದು, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ರಕ್ಷಕನು ನಮ್ಮ ಯೇಸು, ಈ ಲೋಕವನ್ನೇ ರಕ್ಷಿಸಲು ಬಂದಿರುವ ನಮ್ಮ ದೇವರು. ನಿತ್ಯ ರಕ್ಷಕನೇ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದೆ, ನಿತ್ಯ ರಕ್ಷಕನೇ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದೆ, ಏಕ ರಕ್ಷಕನು ಯೇಸುವೆ, ಲೋಕ ರಕ್ಷಕನು ಯೇಸುವೆ, ಏಕ ರಕ್ಷಕನು ಯೇಸುವೆ, ಈ ಲೋಕ ರಕ್ಷಕನು ಯೇಸುವೆ. ನಿತ್ಯ ಪ್ರೇಮದಿ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ, ನಿತ್ಯ ಪ್ರೇಮದಿ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ, ತಾಯಿಗಿಂತ ಶ್ರೇಷ್ಠ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೋ, ಈ ಲೋಕಗಿಂತ ಶ್ರೇಷ್ಠ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೋ, ತಾಯಿಗಿಂತ ಶ್ರೇಷ್ಠ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೋ, ಈ ಲೋಕಗಿಂತ ಶ್ರೇಷ್ಠ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೋ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மளை இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்துவார். நம் தேவைகள் எல்லாம் சந்தித்து கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இந்த ஆராதனை முழுதும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளோடு இருந்ததுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த உயிர் தந்த நல்ல நாளுக்காக நன்றி ராஜா. இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி ராஜா. வாரத்தின் முதலாம் நாள் காலைக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த காலையில் வந்து உமக்கு நன்றி பலி செலுத்தும்படியாக தேவரீர் நீர் எங்கள் மதியத்தில் வந்து ஆண்டவரே எங்களோடு இடைப்படும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆவியானவரே உம்முடைய அசைவாடுதல் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. சக்கினா மகிமை கர்த்தாவே இறங்கட்டும். உம்முடைய வல்லமை உம்முடைய மேகம் இறங்கட்டும். உம்முடைய மகிமின் மேகம் கர்த்தாவே சபைக்குள்ளே இறங்கட்ட ராஜா. உம்முடைய மகிமின் மேகம் இறங்கட்டும். உம்முடைய மகிமின் மேகம் இறங்கட்டும் கர்த்தாவே. ஆவியானவரே உம்முடைய தொடுதல் எங்களுக்கு தேவை ராஜா. தொடக்க முதல் முடிவு நீ பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது செபிக்கிறோம். சபைக்குள்ள ஆண்டவரே தூக்கம் மயக்கத்தின் ஆவியும் அசதின் ஆவியும் சோம்பலின் ஆவியும் இயேசுவின் நாமத்தில் நீக்கி போடுவீராக. தேவ ஆவியான ஒரு உற்சாகத்தின் ஆவி எங்களுக்குள்ளே தரும்படியாக செபிக்கிறேன். சத்தியத்தை கேட்கும்போது ஆண்டவரே எங்கள் உள்ளான மனுஷன் பலப்படும்படியாக
எங்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக தேவரீர் எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். உடைய பிரசன்னத்துக்கு காத்திருக்கிறோம் கர்த்தாவே. உடைய வார்த்தைக்காக இயங்குகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களோடு இடைப்படுவீராக. தேவ ஆவியானவரே எங்களோடு இடைப்படும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பிறாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் இப்பொழுதும் நல்லவர். இந்த கொரோனா காலத்தில் அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் உள்ளவர் பெரியவர், நம்மில் உள்ளவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற இந்த கொரோனாவை காட்டிலும் நம் உள்ளத்தில் இருக்கிறவர், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கடந்த வாரம் பூராவும் கர்த்தர் நம்மை பாதுகாத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அது மாத்திரமல்ல, நம்ம குடும்பங்களை பாதுகாத்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார், அன்றாட வேண்டிய ஆகாரத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனை கொடுத்து பாதுகாத்தார். இந்த கடினமான காலத்திலும் கூட கர்த்தர் பாதுகாக்கிறார். தீமையின் காலத்திலுள்ள கர்த்தர்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. தீங்கு நாட்களில் அவர் தமது கூடாரத்தை மறைத்து வைத்திருக்கிறார். ஒரு நல்ல தகப்பன், அவருக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வேதத்தை எடுத்தவர்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அல்லேலூயா. எங்கிருந்து அழைத்து கொண்டு வந்தார்? 7ஆம் வசனத்தை 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அல்லேலூயா. ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அல்லேலூயா. அது தான் இங்கே 15ஆம் வசனம் வாசிக்குது. கர்த்தர் மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அந்த தோட்டத்தை என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு? பண்படுத்த சொல்லியிருக்கிறார். 2வது காக்க வைக்கிறார். முதலாக உண்டாக்கின மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த வேலை என்ன வேலை? என்ன வேலை? சரி பண்ண காக்கும் வேலை, காக்கிற வேலை. அதாவது இந்த தோட்டத்தை காவல் காக்கிற வேலை. என்ன வேலை? தோட்டத்தை காக்க வைத்தார். அதுக்கு முன்பதாக அதை பண்படுத்துப்பா. 2வது அதை பாதுகாத்துக்கும். அந்த தோட்டத்தை பாதுகாக்கவும் அதை பண்படுத்தவும் கொண்டு வந்து அந்த தோட்டத்தில் வைக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. தோட்டம் என்ன? நம் உள்ளத்தை கூட உலாவி வருகிற தேவன். நம்முடைய உள்ளம் கூட ஒரு தோட்டம் தான். அதுக்குள்ளே தான் கர்த்தர் உலாவி வருகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்தலாம். உலாவி வருகிற நேரத்தில் கர்த்தர் அவர்களோடு உலாவுவார். தோட்டத்தில் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தர் உலாவார். அந்த மனுஷரோட ஏதனோட உலாவி கொண்டு இருக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர் அங்கே பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்த கர்த்தர். அடுத்த வசனம் பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்துள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்க நாளிலே சாவா என்று கட்டளையிட்டார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் சாப்பிடாதப்பா, அவன் செஞ்ச தவறு என்னன்னா சாப்பிடாதன்னு யாருக்கு சொல்லிடுறாரு? ஆதாமுக்கு கர்த்தர் கட்டளையிடார். அந்த தோட்டத்தில் எங்கே இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை, அந்த மரத்தின் கனியை புசிக்காதப்பா, அதை புசிக்க நாளில் நீ சாவா என்று கட்டளையிட்டு. ஆனால் அந்த ஆதாம் என்ன செய்கிறான்? கனியை மனைவிக்கு மேலே அந்த தோட்டத்தை சுற்றி உலாவி வரும்போது அந்த தோட்டத்தை ஆதாம் பண்படுத்தி காக்கிறான். அவன் பண்படுத்தினா அந்த தோட்டத்தில் என்ன செய்யணும்னா தண்ணீர் வருது. அந்த நதி, பல நதிகள் இருக்கிறது. அந்த நதியிலேருந்து அந்த தண்ணீர் பாய்கிற அந்த தோட்டத்துக்கு
அந்த தண்ணீர் பாயும் போது அதை பண்படுத்தணும், அதை சரிப்படுத்தணும். அதுக்கு கால்வாய் உண்டு பண்ணி அழகாக கால்வாய் வெட்டி அந்த மரத்தை விருட்சன்னா மரம், அந்த மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறான். அதான் பண்படுத்த சொல்கிறார், அதை சரிப்படுத்த சொல்கிறார். அந்த தோட்டத்தை சரிப்படுத்தி அந்த மரங்களுக்கெல்லாம் தண்ணீர் பாயும்படியாக. தண்ணீர் நன்றால் பாய்ந்தால் கனி நல்லா கொடுக்கும். அதை தான் பண்படுத்துறது. அதை பண்படுத்தும், அதை காக்க வைக்கிறார். அந்த தோட்டத்துக்குள்ளே எதுவும் தீங்கு செய்யக்கூடாது, அதை காத்துக்கப்பா. பண்படுத்த சொல்கிறாரு, சரி பண்ண சொல்கிறாரு. ரெண்டாவதாக அதை காத்து கொள்ளுப்பான்னு கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதை பண்படுத்த காக்கிறான். கொடுக்கப்பட்ட துணைவி என்ன பண்ணுறா, கூடவே வேலை செஞ்சுட்டு இருந்தால் அந்த ஏவாள் ஒரு பிரச்சனை இருந்துக்காது. ஆதாம் தான் வேலை செய்கிறான், இங்கே மனைவி கூட இருந்ததாக இங்கே இருந்தது தெரியல, இவன் தான் வேலை செய்கிறான். இந்த அம்மா தனிமை இருந்ததுனால, இந்த தனிமைன்றது ரொம்ப பொல்லாதது. ஒரு மனுஷன் தனிமை இருக்கும்போது தான் பல சிந்தனைகள் உருவாகும், பல எண்ணங்கள் உருவாகும், பல சிந்தனைகள் உருவாகும். அல்லேலூயா. அப்போ இந்த மனைவி தனிமை இருக்கும்போது இந்த தனிமை நேரத்தை பார்த்து அங்கே எது வருகிறது, சர்ப்பம் வருகிறது. சர்வமாகப்பட்டது அந்த ஏவாள் இடத்தில் பேசுது. இந்த என்ன சொல்லு, அந்த பழத்து மேலே எப்பவுமே எதை வேண்டான்னு சொல்கிறோமோ, இது வேண்டாம் இதை செய்யாதுன்னு பிள்ளைங்களுக்கு கூட சொல்லிப்பார். செஞ்சா என்ன, போனா என்ன, வந்தா என்னான்னு தான் கேள்வி கேட்பாங்க. யாருக்கு பெரியவங்களுக்கு கூட சொல்லிப்பார், நீ செஞ்சு பார்த்தா தான் என்ன, போய் பார்த்தா தான் என்ன, அனுபவசாவிங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த அனுபவப்பட்டு இருக்கிற இந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது, இது செய்யாத, இது சாப்பிட்டா கோல்ட் ஆகிடும், இது சாப்பிட்டா அலர்ஜி ஆகும், இது சாப்பிட்டா ஜுரம் வரும் சொல்லுவாங்க. ஆனாலும் அதை கேட்க மாட்டேன்வாங்க. கேட்டவர்கள் எல்லாம் நன்மை பெற்றுக்கொள்வாங்க, கேட்காதவர்கள்லாம் அடிபடுவாங்க. அல்லேலூயா. இங்கே ஏவாளுக்கு தெரியும் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனாலும் அவளுடைய எண்ணமெல்லாம் அந்த கனின் மேலே இருந்ததுனால அதை பார்த்து அந்த நம்ம கூட பாரு, இந்த மனசில் ஒரு எண்ணம் சுற்றி 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 வந்துட்டே இருக்கும். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலன்னா அந்த எண்ணமாகப்பட்டது சுற்றி சுற்றி வந்துட்டு எங்கே உள்ள நுழைஞ்சிடும், மனசுக்குள்ளே அது போய் நின்றுடும். அது என்ன செய்யும், கர்ப்பம் தரித்து பல வகையாக அது ஆகிடும். அல்லேலூயா. மனசை சுற்றி சுற்றி வர எந்த எண்ணத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும் வேதத்தில் திருக்குள்ளதான் ட்ரிக்ஸு மகா கேடு உள்ளதுன்னு இருதயம் பற்றி இருக்கிறது. அதை எப்படி பாதுகாத்துக்கொள்ளணும், அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதை பாதுகாத்துக்கும் அதை பண்படுத்துவோம் தான் தோட்டத்தில் கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா. இந்த சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ஏவலை சர்பத்துக்கு செவி கொடுத்தால், பழத்தை சாப்பிட்டால், தான் சாப்பிட்டது இல்லாதபடி தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனை வாங்கி சாப்பிட்டான் வந்தது வினை. ஆண்டவர் சொல்கிறாரு அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார். கர்த்தருடைய கட்டளைக்கு மீறினபடியால் அங்கே என்ன வந்தது, சாபம் வந்தது. மாத்திரமல்ல அந்த இடத்த அந்த தோட்டத்தை விட்டே அவர்கள் என்ன செய்ய வேணாம், காலி செஞ்சு போயிடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறினபடியால் கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார், அவர்களை துரத்தி விட்டார். அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணுறாரு, கர்த்தருடைய வார்த்தையை மீறுதான் பாவம். பாவம் என்ன, நான் பாவம் செய்வே இல்லை, நான் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்கிறோம். தப்புனா என்ன, கர்த்தருடைய வார்த்தையை மீறுவதே, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகிறது பெயர் தான் பாவம். பாவம் பாவம் அப்படின்னா எல்லா மனுக்குலமும் எல்லா மக்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். அல்லேலூயா. பாவம் செய்யலை என்று யாரும் ஒருத்தர் கூட சொல்லவே முடியாது. கர்த்தருடைய கட்டளையை மீறுவதே பாவம். கட்டளையை மீறலைனாலும் யோசித்துப்பாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை முறை மீறுறோம். பொய் சொன்னாவே நரகன். நம்மளுடைய வழக்கமெல்லாம் பாவம் செய்தால் தான் நரகன்றோம், ஆனால் பொய் சொன்னாவே நரகந்து. ஒரு முறை எத்தனை நாளைக்கு பொய் சொல்கிறோம் பாருங்கள். கர்த்தருடைய கட்டளை பொய் சொல்லாதிருங்கள், உண்மையாக சொல்லுங்க, அதுக்கு மிஞ்சினது ஒன்றுமில்லைந்து. பாவத்தின் சம்பளம் மரணம். அவனுடைய ஆத்துமா செத்து போயிடுச்சு. அங்கே கர்த்தர் வந்தார், அவர்கள் வாங்கி சாப்பிட்டாங்க. ரெண்டு பேரும் நிர்வாணிகளாக தர்றாங்க. போய் ஆண்டவர் வர்றாரு. ஆண்டவர் சத்தத்தை கேட்டதும் போய் ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒளிஞ்சதும் கர்த்தர் பார்க்குறாரு, அவருக்கு தெரிஞ்சு கூப்பிடுறாரு, ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாயின்னு கேட்குறாரு. அவங்க என்னன்றாங்க, விருட்சத்துக்குள்ளே ஒளிஞ்சுன்னுக்கிறோம். வாசிக்கலாம். அது 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள்
தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகிட்டாங்க. தப்பு செஞ்சதுமே கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி அவர்களாகவே விலகிடுறாங்க. பார், தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீர் நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அங்கே ஒரு வார்த்தை, கடைசி வார்த்தை வரி இருக்குது பாரு, புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இதை செய்யாத நான் விலக்கிட்டேனே, அதை செய்தாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறதே பாவம். கர்த்தருடைய வார்த்தையை மீறி போகும்பொழுது கர்த்தருடைய சாபம் நமக்கு தங்குது. கர்த்தர் என்ன செய்கிறாரு? தோட்டத்தை விட்டே விலக்கிறாரு. நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு எஜமான்கிட்டேருந்து வர்ற வேலை, அந்த வேலை ஒரு நல்ல காவலாளியாக இருக்கிறார், நல்ல ஒரு எஜமான் இடத்தில் வந்த ஒரு வேலை, ஒரு சிறந்த வேலை. அது சிறந்த இடத்திலிருந்து வருது, பரத்திலிருந்து அவனுக்கு கிடைக்கப்பட்ட எல்லாதும் பார்க்கும்போது ஒரு சிறப்பான வேலை, சிறப்பான இடம், அவனுக்கு மகிமையான கிரீடத்தை கர்த்தர் சூட்டியிருப்பார். அதை இழந்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது ஆதியாகமம் சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஆமேன். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அல்லேலூயா, அல்லேலூயா. உத்தமனாய் நடந்து, எப்படி நடக்கணுமா? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. யார் ஆண்டவர் உம்முடைய கூடாரத்தில் தங்க முடியும்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும்னா உத்தமனாய் நடக்கணுமா, மனதார சத்தியத்தை பேசுகிறவனா இருக்கணுமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்த சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அல்லேலூயா. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத, தங்கள் வஸ்திரங்களை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை அங்கே ஆதாமேவாள் என்ன செஞ்சிட்டாங்க? அசுத்தம் படுத்தினாங்க, கரைப்படுத்தி கொண்டார்கள். தங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தி கொண்டார்கள். அதான் சொல்கிறார், தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவன தகுதி உள்ளவர்களானபடியால், தகுதியாக இருக்கிறபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். யார் வெண் வஸ்திரம் தரித்து அவரோடு கூட நடப்பாங்க? தகுதியாக இருக்கிறவங்க, ஜெயம் கொள்ளுகிறவர்கள். எதன் மேலே ஜெயம் கொள்ளுனா? பாவத்தின் மேல் ஜெயம். என்ன பாவம், என்ன சோதனை எது வந்தால் அதிலேருந்து நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஜெயித்தா தான் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியும், இல்லை என்றால் இல்லை. அல்லேலூயா. என்ன சோதனை வந்தாலும், எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும், எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், என்ன மன கஷ்டம் வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும் அவற்றையெல்லாம் ஜெபிக்க ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இந்த பாவத்தின் மேல் வெற்றி பெற எனக்கு என்ன தேவை? பலன் வேணும் ஆண்டவரே. எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, என் பலனாகிய கர்த்தாவே எனக்கு பலன் தாங்க. நான் பலனற்றவங்க, இந்த காரியத்தில் எனக்கு பலன் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தருடைய உதவி நமக்கு தேவை. எப்பொழுதும் கர்த்தருடைய உதவி நமக்கு தேவை. அப்படி ஜெயம் கொண்டாத்தான் அவரோடு கூட வெண்வஸ் தரித்து கொண்டே நடக்க முடியும். அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் என்ன கிடைக்கும்?
வெண் வஸ்திரம் கிடைக்கும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேர் என்ன பண்ணாது, கிறுக்கி போட மாட்டாராம். அப்போ மற்றவங்க பேரெல்லாம் கிறுக்கி போட்டுருவாரா? அங்கே தெரிஞ்சுப்பார். ஜெயம் கொள்றவங்களுக்கு தான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேர் நான் கிறுக்கி போட மாட்டேன்றாரு. அப்போ என்ன அர்த்தம் பாருங்க, எல்லா பாவத்தின் மேலே எல்லா சோதனை மேலே நம்ம ஜெயம் பெறணும். பாவம் செஞ்சிட்டுங்க. அப்போ இன்னொரு இடத்துல இருக்குது, ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேர் எழுதப்பட்டவனாக பேர் எழுதிடுறாங்க. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கிறது, ஆனால் அடிச்சுட்டுக்குது. காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேர் எழுதப்பட்டவனாக பேர் எழுதுறாங்க, அவன் காணலையானா. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்குது, ரொம்ப பேர் எப்படி தான். நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டோங்க, நான் ராபோஜன் எடுத்துட்டேன், நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டேன். ஆனால் உனக்குள்ளே என்ன இருக்குது? பாவம், அசுத்த வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, குடி வாழ்க்கை, சிற்றின்ப வாழ்க்கை, கர்த்தருக்கு பிடிக்காத என்னென்ன அருவருப்புகள் இருக்கிறதோ கர்த்தருக்கு மீறினால் அது பாவம். கர்த்தருடைய கட்டளை மீறுவதே பாவம். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் பார்க்கும்போது ஞாபகம் வருது, அந்த வாலிபன் பரக்கார வாலிபன் ஓடி வந்து, ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? கற்பனையெல்லாம் கை கொள்ளுப்பா. அங்கே கற்பனை கை கொள்றல, எல்லா கற்பனையும் சிறு வயதில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான், எல்லாம் கரெக்டாக கற்பனை கை கொண்டு வரான். கர்த்தர் சொன்ன எல்லா கற்பனைகளும் கரெக்டாக செய்கிறான். ஆனாலும் உன் இடத்துல ஒரு குறைன்றார். அங்கேயே இந்த கற்பனையெல்லாம் நம்ம கை கொள்கிறோமா யோசித்து பாருங்க. அவன் கரெக்டாக சிறு வயதுலேருந்தே கை கொண்டு வந்தன்றான். ஆகிலும் உனக்கு ஒரு குறை. என்ன குறை அப்படின்னு கேட்கும் பொழுது, உனக்குள்ளதெல்லாம் விட்டுட்டு தரித்திரருக்கு இரக்கம் பாராட்டு. இரக்கம் நம்மக்கிட்ட இருக்குதா பாருங்க, இரக்கம் பாராட்டு. தரித்திரருக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு, சிலுவன் என்ன? பாடுகள். சிலுவன பாடுகள். அல்லேலூயா. யோசேப்பு பட்ட பாடு பார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பட்ட பாடுகளை பார், யோபு பட்ட பாடுகளை பார். அவை எல்லாவற்றின் மேல் அவங்க வெற்றி சிறந்தவர்களானபடியால் தான் அவர்களுக்கு ஜீவ புஸ்தகத்தில் பேர் உண்டு, பரலோகத்தில் இடம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாரு? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக எழுதிட்டு இருக்கிறாங்க, நான் காணலையா. அவன் எங்கே தள்ளப்பட்டான்? அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். நல்லா யோசித்து பாருங்க. அபிஷேகம் பெற்றுட்டுங்க, நாங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் பரலோகம் போயிட முடியாது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நான் அடிக்கடிக்கு பரிசம் தயவுசெய்து நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டா கர்த்தர் பேர் எழுதுறார். கர்த்தரே பேர் எழுதினார் இருந்துக்குது சங்கீதத்தில், கர்த்தரே தான் எழுதுறாரு. ஆனால் வெளிப்படுத்தல அந்த கடைசி புஸ்தகத்தில் என்னென்ன இருக்கிறது? ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். எழுதிட்டாங்க, ஆனால் இல்லை. ஏன்? இடையில என்ன ஆயிட்ட? இடறிட்ட. அப்போ அடிச்சிடுறாரு. சில காலம் பார்க்குறாரு, சர்ச்சுக்கு வரியா, கர்த்தர் சமூகத்தை தேடுறியா? சிலர் ஜெபிக்கிறதே இல்லை, கஷ்டம், ஜபனாவா கஷ்டம். பாடு சொல்கிற பாடுவாங்க. எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிற கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தரை எவ்வளோ நேரம் தேடுறோன்னு யோசித்து பாருங்க. கர்த்தரை எத்தனை மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்த ஆண்டவரோடு உறவாடுகிறோம். நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, ஆனால் டைம் போந்தே தெரியல. ஏன்னா பேசிட்டே இருக்கிறீங்க. வீண் வார்த்தை வாயில் வரக்கூடாது. ஆனால் வீண் வார்த்தை நிறைய நமக்கு நம்ம காலத்தை போக்கடிச்சிக்கிறோம். ஆனால் கர்த்தரோடு உள்ள உறவு எவ்வளோ நேரம்னு எல்லாரும் நீங்களே யோசித்து பாருங்க. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். யோசித்து பாருங்க. ஒருத்தர் எவ்வளோ நேரம் நீங்கள் பேசுகிறீங்க, மற்றவங்களோட ஊர் கதை, உம்பட கதை, அந்த கதை, இந்த கதை, எல்லா குப்பைகளை சேர்த்து உள்ளத்தில் போட்டு நாற்று அடிக்குது உள்ளம். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் வாசனை வீசும். அவர் உலாவுகிற ஒரு தோட்டம் எப்படி இருக்கணும்? செத்த ஈக்கள் பரிமள தைலத்தையே நார பண்ணுமா. வாசனை வீசுகிற ஒரு வாழ்க்கை. அதில் செத்த ஈ விழுந்துட்டா நாற்றம் அடிக்குமா அந்த வாழ்க்கை. அல்லேலூயா. எது நாற்றம் அடிக்கும்? யோசித்து பாரு. ஒரு டீ வந்து டேபிள் மேலே காலையில் காஃபியே டீயை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எனக்கு என்ன வச்சுக்கலாம், நான் அப்படியே வச்சுட்டு உக்காந்து ஜாம் பண்ண, இல்லை வேலை செஞ்சுருங்க பிள்ளைங்கம்மா, டீ வச்சுட்டுக்கிற எடுத்துக்கமான்றாங்க. அதுக்கு மூடி போட்டிருந்தா அது தப்பிச்சுக்கிச்சு. அந்த டீ மூடாது இருந்தால் அதை சுற்றி வரும். சுற்றி வருது. ஆவி பார்க்க டீ வாசனைக்கு, காஃபி வாசனைக்கு சுற்றி வருது. அந்த ஆவியால் நின்று அது ஆறி போச்சுன்னா, குளிர்ந்து போன பிறகு எது வந்து விழுந்துடும்? இவ்வளோ நேரமாக சுற்றி வந்த ஈயும் கொசுவும் எதில் விழுந்துடும்?
ஆறி போன டீ கப்பில் விழுந்துட்டு இருக்கும். அதை குடிக்க முடியுமா? அது போல தான் உன்னை சுற்றி 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 வந்துட்டு இருக்கும் எண்ணங்கள், உன்னை சிதறடிக்க செய்யறதுக்கு, உன்னை பாவத்துக்குள் இழுக்கிறதுக்கு சத்துருவே உன்னை சுற்றி சுற்றி கொண்டு வருவான். அந்த யோசனை இந்த யோசனை, எந்தெந்த யோசனை வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் நடுவயசு கூட இப்போ வயசாயிட்டு கூட வருதான். அந்த நியூஸுங்களை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இது காலமோ கடைசி காலம், சுற்றி சுற்றி வருது. கடைசியில் நீ அது என்ன பண்ணிடுது, உள்ளே வந்துடுது, உள்ளே வந்து உட்காந்துடுது. மனம் சுற்றி சுற்றி வருது தானா. ஏசு ராஜாவை சுற்றி சுற்றி வர்றதில்ல, யாரை சுற்றி சுற்றி வருது? உலகத்தையும் உலகத்தில் உள்ளவை இச்சைகளை சுற்றி சுற்றி வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அல்ல. அதான் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக இருக்கிறீங்க. ஜீவ புஸ்தகத்தில் கர்த்தர் வரும் நாளிலே அவர் கூட கொண்டு வருகிறாரா என்னத்த? உன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் என்னோடு கூட கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. நம்ம செஞ்ச கிரியைகள், அதாவது நல்லது கெட்டது. இன்னொரு பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கிறது, நன்மை செய்கிறதுக்கு பலன் பிரதிபலன் அவர் கொடுக்கிறார். நன்மை செய்யாது இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன பிரதிபலன் கிடைக்கும்? அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனா கூட அது கூட சாபம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது நன்மை செய்ய நம்ம என்ன பண்ணிக்கணுமா? பழைக்கணும். நம்ம நன்மை செய்யணும்னு யாருக்கு நன்மை செய்வோம்? தெரிஞ்சவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். தெரியாதவங்களுக்கு யாரும் நன்மை செய்ய மாட்டோம், தெரிஞ்சவங்களுக்கு தான் நன்மை செய்யும். அது நியாயமில்லைன்றார் ஆண்டவர். நீ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கே நீ ஒருத்தருக்கு பிரதிபலன் எதிர்பார்த்து நம்ம நன்மை செய்கிறோம், அப்படி அல்ல. அவங்க கைமாறு கருதாமல் கொடுக்கணும். அவங்க திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க முடியாத அளவில் இருக்கிறவங்களுக்கு தான் நன்மை செய்யணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் எங்கே போவான்? அக்னி கடல். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப உஷாராக இருக்க கற்றுக்கொள்ளும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எப்போ ரட்சிக்கப்படும் போது எழுதுகிறார், கர்த்தரே எழுதுறாரு. ஆனால் இல்லைன்னா நம்ம போய் இப்போ நிற்கிறோம், கூப்பிடுப்போம். இப்போ கூப்பிடுகிற நாட்கள் வந்தாச்சு, சீக்கிரமாக பறந்து போயிடுற நாட்கள் வந்தாச்சு. ஒன்று அவர் வரணும், ஒன்று இல்லை நாம் போய் சேரணும். அவர் வர நாட்கள் ஆனதென்றால் நம்மை கூப்பிடுகிற நேரம் எந்த நேரம் இருக்காது. அந்த நேரத்தில் போய் நிற்கும் போது ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். அதில் பேர் பார்ப்பார். பேர் எழுதித்தான் இருக்கும். எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அந்த பேர் இருக்கும். ஆப்சன்ட் டைட்டெல்லாம் மார்க் போட்டுனே வந்துப்பாங்க. சர்ச்சுக்கு எவ்வளோ நாள் வரும்? ஸ்கூல் மாதிரி தான், சர்ச்சும் ஸ்கூல் மாதிரி தான் போட்டுனே வருவாங்க. ரெட்டிங்கில் கட்சியில் என்ன பண்ணிவிடுவாங்க? பெருசாக போட்டு அடித்து தள்ளிடுவாங்க. ஸ்கூல் ஃபுல்லாக வரலனா. சபையும் அப்படியே தான். அதான் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்குது. ஸ்கூலில் வந்து உன் பேர் அங்கே எங்கே எப்போ நீ ஸ்கூல் பண்ணி அப்போ இருக்கும். அட்டனன்ஸில் எவ்வளோ நாள் வரல அப்படியே டிக் பண்ணி ரெட்டிங்கில் டிக் பண்ணே வருவாங்க. கடைசியில் சுத்தமாக வரலன்னு அச்சே போட்டுருவாங்க. அதே தான் பரலோக வாழ்க்கை கூட. அல்லேலூயா. அப்படியா இருக்கக்கூடாது. இங்கே ஜீவ புஸ்தகத்தில் இங்கே என்ன வார்த்தை சொல்கிறார் பாரு, வெளிப்படுத்தல ஜெயம் கொள்ளுகிறவன், அதாவது 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு முன்பாக? பிதா முன்பாக தூதர் அறிக்கை விடுவேன். யாரை? பாவத்தின் மேல் வெற்றி கொண்டவனுக்கு, பாவத்தை ஜெயித்தவனுக்கு, அசுத்தமான காரியத்தெல்லாம் ஜெயித்தவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். கர்த்தரோடு நடப்ப அவனுக்கு என்ன கிடைக்கும்? பரலோகத்தில் இடம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2ஆம் வசனம் வெளிப்படுத்தல், அது 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அல்லேலூயா. யாருக்கு புசிக்க கொடுக்கிறாரா? ஜெயம் கொள்றவனுக்கு, பாவத்தில் ஜெயம் கொள்றவனுக்கு, பாவத்தை ஜெயித்தவனுக்கு, அசுத்தங்களை விட்டு ஓய்ந்து ஜெயித்தவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரா? ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறாரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. க்ளோரி, ஸ்தோத்திரம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலும் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அல்லேலூயா. வாலிபனே, உன் இளமையில சந்தோஷப்படு. எப்போ? வாலிப வயசுல எப்படி இருக்கணுமா? இளமையில சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. எப்படி நடக்கணும் அப்படி எப்படி நடன்றார் பாரு. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. எல்லாவற்றையும் எங்கே கொண்டு வந்து நிறுத்துவாரா தேவன்? நியாயத்தில், நியாய தீர்ப்பு நாளில் எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கும்போது, நியாயாதிபதிக்கு முன்பதாக நிற்கும்போது பெரியோரும் சிறியோரும் கர்த்தர் அங்கே நிறுத்த வைக்கிறார். நாம் செஞ்ச ஒவ்வொரு காரியத்தின் பிரதிபலன் அங்கே கிடைக்கும். ரெண்டாவது இன்னொரு வார்த்தை சொல்ல, நான் வரும்போது அவனுக்குரிய கிரியைக்கு தக்க பலனை நான் கொண்டு வரேன்றாரு. இல்லை நாம் போயிட்டாலாம் அங்கே நியாயாதிபதிக்கு முன்பதாக நிற்கும் முடியும். அல்லேலூயா. நம்ம செஞ்ச ஒவ்வொரு தவறுகளுக்கும் அங்கே நாம் பதிலளித்தே தீர முடியும். அல்லேலூயா. நீதிமொழி கடைசியா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழி, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்? உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கள். அங்க இருந்தா ஜீவ ஊற்று புறப்படுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதெல்லாம் உன் இருதயத்தை காத்துக்கள், உன் இருதயத்தை காத்துக்கள். எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கள். இருதயம் தான் பொல்லாதது. இருதயம் தான் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக காணப்படுகிறது. இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தரோடு நாம் நெருங்கி வாழணும். இன்னுமா கிட்டி சேரணும். ஆண்டவரோடு நடக்கும் போது, கர்த்தாவே அனுதினமும் எழுந்திருக்கும் போது, இந்த நாளை காண கிருபை செய்திகளே நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் தேவ ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று காலையில் எழுந்ததும் கர்த்தருடைய சமூகத்தை பார்க்கணுமா? கர்த்தரை தேடணும். அதிகாலை இருட்டோடு 3 மணி அளவில் 4 மணி அளவில் எழுந்திருச்சு கர்த்தரோடு பேசணும். கர்த்தரை பாருங்க, ஒரு இராணுவ வேலைங்களை பாரு, இல்லை மிலிட்ரியும் பாரு, டாக்டர் வேலையும் பாரு, டீச்சர் வேலை, எந்த வேலையை பாரு, ட்ரைனிங் இல்லாது இருக்குதா? எல்லாவற்றுக்கும் பயிற்சி இருக்குது. மிலிட்ரிக்காரனை பார்க்கும்பொழுது அவன் அதிகாலை 3 மணிக்கு எழுந்து அவன் ட்ரெஸ்ஸை சுத்தம் பண்ணிக்கணுமா? எதை சுத்தம் பண்ணிக்கணும்? அவனுடைய ட்ரெஸ்ஸை. மிலிட்ரிக்காரன் அவன் ட்ரெஸ்ஸை சுத்தம் பண்ணிக்கணுமா? அடுத்தபடியாக அவனுடைய ஆயுதங்களை சுத்தம் பண்ணணுமா? முதலாவது தன் வஸ்திரத்தை சுற்றப்படுத்திக்கணும். கரைப்படிந்தால் அது எல்லாத்தையும் சுத்தப்படுத்திடணும். அடுத்தபடியாக பார்க்கும்போது அவனுடைய ஆயுதங்களெல்லாம் நல்லா தொடச்சி பளபளன்னு வச்சுக்கணுமா? அதுக்கப்புறம் தான் எங்கே போனவன்? யுத்தம் நடந்தாலும் யுத்தம் நடக்காவிட்டா காலத்தில் கூட அவன் என்ன செய்யணுமா? பயிற்சியிலே தான் இருக்கணுமா? அல்லேலூயா. 3 மணி அதிகாலை எழுந்துச்சு 4 மணி வரைக்கும் அவன் சரி போனான். அவன் வஸ்திரத்தையும் அவன் ஆயுதங்களை 4 மணிக்கு பிறகு அவன் கரெக்டாக பயிற்சி கொடுத்துக்கு போனோம். இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த ஓட்டப்பந்தயத்துக்கு போகிறவங்க பாரு, எல்லாவற்றுக்கும் மேலே அவன் தன் சரீரத்தை பாதுகாத்து கொள்ளுவான். அவனுக்கு தேவை இச்சை அடக்கம். ஓட்டப்பந்தயத்துக்கு தேவை, ஓடி அந்த கப்பை ஜெயிக்கணும்னா முதல் தேவை அவனுக்கு எது? இச்சை அடக்கம். எல்லா காவலோடு அவன் காத்துக்கினா தான் சரீரத்தை அவன் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வெற்றி பெற்று அவன் அந்த கிரீடத்தையோ இல்லை கப்பை வாங்க முடியும். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கர்த்தரோடு அந்த ஜீவனுடைய பரலோக ராஜ்யத்துக்குள் சியோனுக்குள்ள நுழைவதற்கு நம் தகுதி என்னன்னா பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. பரிசுத்தம் தேவை. ஆயத்தப்படுவோம். நம்ம ஆயத்தப்படணும். ரெண்டாவது நம்மோடு கூட இருக்கிற இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு நாம் சியோன் ராஜ்யத்துக்கு கடந்து செல்லலாம். அல்லேலூயா. நாட்கள் கொடிதானபடியால் கர்த்தருடைய வருகை சீக்கிரம். நம்முடைய நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆயத்தப்படுவோம். நம்ம ஆயத்தப்படுவோம். நம்ம ரெடியாகும். அடுத்தபடியாக நம் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவோம். நம்ம சபையை ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய சொந்த பந்தங்களை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு ஜீவத்தை உண்டாக்குவோமாக. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தை முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. ஏன்? என் பிள்ளைகளுக்கு அவன் பிள்ளைகளுக்கு அங்கே அடைக்கலம் கிடைக்குமா? யார் முதலாவது சரியா இருக்குன்னா தலை தான். அந்த சரீரத்துக்கு எது முக்கியம்?
தலை தான். இந்த தலை சரியில்லை ஆடின்னு இருந்தா என்னன்னுவாங்க, லூஸுன்னுவாங்க. அப்போ ஒரு குடும்பத்துக்கு எது சரியா இருக்கணும்? ஒரு குடும்பத்துக்கு தாய் முதல் சிறந்ததா தகப்பன் சிறந்ததா? உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். முதல் முக்கியம் யாரு? தலை தான். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்னா, கர்த்தருக்கு பயந்தவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயந்து அவரோடு ஜீவிக்கிற மனுஷனை பார்க்கும்போது மனைவி பயப்படுவான். யார் பயப்படணும்? மனைவி பயப்பட. ஐயோ, அவரை பார்க்கும்போது அவர் கர்த்தரோடு நெருங்கி அவர் முழங்கால் படிட்டு ஜெபிச்சுன்னு இருக்கும்போது இந்த அம்மா பாத்திரத்தை கழுவி இருப்பாளா? இருக்க மாட்டா. பயந்து போய் புருஷனோடு அவன் முழங்கால் படிட்டுவான். இந்த 2 பேரும் கர்த்தரோடு ஜீவிக்கும் பொழுது பிள்ளைகள் சும்மா இருப்பார்களா? அப்பா அம்மா ஜெபிச்சுன்னு இருக்கும்போது பிள்ளைகள் பயபக்தியோடு இந்த பிள்ளைகள் அவர்களோடு சேர்ந்து ஜெபிப்பார்கள். பிள்ளைங்க பார்க்குது பெற்றோரை, அப்பா பார்க்குது தலை, 2வது அம்மா, 3வது பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு நல்ல தகப்பனா புருஷன் இருக்கணும், நல்ல மனைவிக்கு ஒரு புருஷன் நல்லா இருக்கணும். அவன் அந்த அதிகாரத்தில் தான் அவன் கீழ்ப்படிய முடியும். மனைவி எந்த நேரத்திலும் புருஷன் கர்த்தரோடு ஜீவிக்கணும். ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, நோவா தாத்தாவை போல பூமியிலெல்லாம் சுற்றி பார்க்கும்போது நோவா எப்படி இருந்தானா? நீதிமானா காணப்பட்டான். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்னப்பட்டான்? யோசித்து பாருங்க. யோப பாருங்க, பிள்ளைகள் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துக்கிறார். எல்லாம் அழிந்து போன மனைவிட்டு விட்டுட்டு போயிட்டா கூட அவன் யோபு மாத்திரம் தன் உத்தமத்தில் உறுதியாக நின்றதால் தான் இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டான். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது அந்த குடும்பம் முழுவதும் கர்த்தரோடு இணைந்து இசைந்து நடப்பார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக நான் சொல்லி முடிப்பது என்னவென்றால், கர்த்தரோடு ஒவ்வொரு நிமிஷத்தையும் செலவிடணும். ஒவ்வொரு நிமிஷமும் எந்த வேலை செஞ்ச ஆண்டவரே என்னோடு இருங்கப்பா, தேவரீர் எனக்கு பலன் தாங்க, எனக்கு பலனில் வேலை செய்யறதுக்கு என் பலனே உமக்கு நன்றி, உண்மையில் நான் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க. 2வது என்னோடு இருங்க, என்னை கைவிடாதீங்கப்பா, கடைசி வரைக்கும் நம்முடைய சமூகத்தை வந்து சேர்க்கிற வரைக்கும் என் குடும்பத்தை என்னை கைவிடாதீங்க. ஆண்டவரோடு நடக்கும் பொழுது ஆண்டோட பிரசனை குடும்பத்தை கட்டி காப்பாற்றும். அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய பிரசனை இருக்கும். எப்பொழுதும் சண்டையும் பிரச்சனைகளும் சூழ்ந்து இருக்கும்போது அங்கே பிசாசு தான் இருப்பான். கர்த்தருக்கு துதிக்கிற ஒரு வீடாக ஒரு குடும்பம் காணப்படும். ஒரு சின்ன ஒரு குட்டி பரலோகமா தேவனுடைய ராஜ்யமா அந்த குடும்பம் காக்கப்படணும். அல்லேலூயா. கேட்ட வசனத்தை எல்லாம் மனசில் பதுக்கி வச்சுக்குங்க. போகும்போதே அசை போட்டுன்னு போனேன். நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை வசனங்களையும் வீட்டில் போய் யோசித்து பாருங்க. அது இங்கேயே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல் அது இருக்காது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல நான் சொல்ல ஒவ்வொரு வார்த்தைகள் இருந்தால் அது பலன் கொடுக்கும். நீங்கள் இங்கே விட்டு போயிட்டா அது பலன் தராது. அல்லேலூயா, அல்லேலூயா. காலமோ கடைசியாக இருக்கிறது. கொரோனா நம்ம ஒருபோது அணுகாது. கர்த்தர் விடவும் மாட்டார். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே அவருடைய பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்துக்கிறார். கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ளே இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு புகலிடமாக இருக்கிறார். கண்மலைக்குள்ளே நம்மளை மூடி மறைத்து வைத்திருக்கிறார். தீங்கு நாளில் கர்த்தர் நம்மை கைவிடாத காத்து வருகிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வமே, இந்த பயங்கரமான கொள்ளை நோய் காலத்திலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தஞ்சமாக இருக்கிறவர் உமக்கு நன்றிப்பா. இம்மட்ட காத்தை மானுவேலரே, இனிமேலும் காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். உடைய பிரசனை எங்களோடு இருந்துக்காக நன்றி. இனிமேல் இருக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதிப்போம் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு வார்த்தை வசனங்களும் உள்ளத்தின் ஆழத்தில் அது பதிந்து இருக்க கிருபை செய்யும். 1, 30, 60, 100 அது பலன் தரட்ட கர்த்தாவே. உம்முடைய வசனமாகப்படுத்த வெறுமையா சென்று வெறுமை திரும்பி வராத ஆண்டவரே, அந்த காரியத்தை செய்து முடிக்க கிருபைச்சப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே வைக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பிறாக பிள்ளைகளை நீர் ஆண்டு கொள்ளும். மீதியான நேரத்தில் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தலாம். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, போற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடி. அல்லேலூயா, எங்கள் கொடி
அன்பின் பரலோக பிதாவே, மறுபடியுமாக உம்முடைய சமூகத்துக்கு கடந்து வருகிறோம் கர்த்தாவே. காலை தொடங்கி இம்மட்ட ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் உம்முடைய இரக்கத்தினால் ஆண்டவரே நாங்கள் கூடி உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாக கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி ராஜா. கடந்த வாரம் பூராமாக உம்முடைய பிள்ளைகளாக எங்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்தீங்களே நன்றி. சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை பாதுகாத்துக்காக நன்றி. வேலைக்கு போகும்போதும் பாதுகாத்தீங்களே நன்றி ராஜா. டிரைவிங் செய்யும் போதும் பாதுகாத்தீங்களே நன்றி தகப்பனே. பிள்ளைகள் ஆண்டவரே படிப்புக்கும் எந்தெந்த வேலைக்கு போகிறார்களோ அந்த இடத்துலலாம் பாதுகாத்தீங்களே நன்றி. வீட்டு வேலை செய்யும் போது பாதுகாத்தீங்களே நன்றி ராஜா. மற்ற எந்தெந்த வேலை செய்கிறார்களோ உங்களுடைய பிள்ளைகள் அந்த வேலை ஸ்தலங்களெல்லாம் பாதுகாத்தீங்களே நன்றி ராஜா. ஒரு ஆபத்து இல்லாதபடி கண்மணியை போல பாதுகாத்தீங்களே நன்றி. நடை பிரயாணத்தில் இருக்கும்போது பாதுகாத்தீங்களே நன்றி ராஜா. விசேஷமாக ஹாஸ்பிட்டலில் வியாதி கெடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல் மேலே உங்களுடைய கரத்தை வைப்பீராக, டாக்டர்களை தொடுவீராக, நர்ஸுகளுக்கு நல்ல பலத்தை அவர்களை தொடு ஆண்டவரே. ஆயாமார்களை தொடும், வார்டன்களை தொடுமுடியாக செபிக்கிறேன். வேன் ஓட்டுகிற ஆண்டவர் அருமையான வாலிப தம்பிகளை தொடு ராஜா. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட்டு அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகத்தை ஆரோக்கிய ஆசனையை கூட்டி தர முடியாது செபிக்கிறேன். எந்த ஒரு தொற்று நோய்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளை தொடாதபடி தேவனாகிய கர்த்தர் அவர்களை வேலையேற்றி பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறேன் கர்த்தாவே. ரோடுகளிலே போலீஸ் வேலை செய்கிற பிள்ளைகளும் பாதுகாப்புக்கு நிற்கிற பிள்ளை எல்லா பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து கொள்ள முடியாது செபிக்கிறோம். உடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடியால் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவர் ஆயத்தப்படத்தக்கதாக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து உமக்கு எதிர்கொண்டு வரத்தக்கதாக எங்களை குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. தெய்வமே பரிசுத்தப்படுத்த முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலையாக இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர புருஷன்மார்களே கர்த்தாவே நீர் தொட்டு அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பங்களை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன்மார்களாக, நல்ல தாய்மார்களாக, நல்ல பிள்ளைகளாக இருக்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பிறாக, வருமானங்களை ஆசீர்வதிப்பிறாக, கடன் தொல்லைகளை நீக்கி போட முடியாது ஜெபிக்கிறோம். சரீரத்தில் பிள்ளைகளுக்கு காணப்படுகிற பலவீனங்கள் நீங்கட்டும். நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை கர்த்தாவை கட்டளிடும். பிள்ளைகள் படிக்கிற படிப்பை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன் கர்த்தாவே. வீடுகளில் அப்பத்தின் தண்ணீரை எண்ணெய் கொடுத்த மாப்பிசிறு தொட்டியும் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன். வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. கடன் தொல்லையிலிருந்து வட்டி தொல்லையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை தர முடியாது செபிக்கிறேன் கர்த்தாவே. குறையெல்லாம் நீக்கி தெய்வமே நிறைவான ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கர்த்தாவை கட்டளையிட முடியாது செபிக்கிறோம். அந்த குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் கர்த்தாவை கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். வந்த பிள்ளைகளை தனித்தனியாக பேர் பெறா தொட்டு ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அனுப்ப முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷம் ஆண்டவரே, சபையில் காணப்படுகிற உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ திருமணமாகாதபடி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வமே அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை நீர் ஆண்டவரே அனுப்ப முடியாது ஜெபிக்கிறோம். உம்மால் கூட ராஜா மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணியை உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு, இந்த பெண் பிள்ளைகளுக்கு உம்முடைய கண்களில் தயவு இறக்கம் கிடைக்கட்டும் ஐயா. கருணை உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவரே, இந்த பெண்கள் எல்லாம் நினைந்தரல தகப்பனே. என் சபையில் இருக்கிற பெண் பிள்ளைகள் எல்லாம் நினைந்தரலாம் ஆண்டவரே. துணைகளை நீர் ஏற்படுத்தி தர முடியாது ஜெபிக்கிறோம். தடையெல்லாம் நீக்கி போடுவீராக. தடையை நீக்கி போடு ஆண்டவரே. இந்த நாளின் ஆசீர்வாதத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளை எந்தெந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ அந்தந்த ஆசீர்வாதத்தை கர்த்தாவை கட்டளிடும். குறை நீக்கி நிறைவான ஆசீர்வாதத்தையும் சமாதான சந்தோஷத்தை கொடுத்து அனுப்ப முடியாக நல்ல ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு நீ சரீரத்தில் கட்டளிட முடியாக மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் வரப்போற ராஜாதி ராஜாவை வைத்து 3 அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.